சிவா உன்னை காதலிச்சதுனாலதான் ஆறுமுகம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சும் உன்னை கடத்திட்டு போய் உன் கழுத்துல தாலி கட்டினான். அந்த ஒரே காரணத்துக்காக நீ சிவாவை மன்னிச்சு உன் புருஷனா ஏத்துக்கிட்ட. ஆனா உனக்கு உண்மையால சிவாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, சிவா பண்ண தப்ப மன்னிச்சு அவனை நீ ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் சிவாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பா. ஆனா நீ அவனை மன்னிச்சு பெருந்தன்மையோட உன் வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்ட. உண்மையாவே உன்னை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குமா. சத்யராஜன் அவரோட 2 பொண்ணுங்களையும் ரொம்ப நல்லாவே வளர்த்திருக்காரு. உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான மருமக இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நான் உண்மையாவே ரொம்ப பெருமைப்படுறேம்மா. நீ சிவாவை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு அவன் கூட நீ சந்தோஷமா வாழணும். அதைத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். உனக்கும் சிவாவுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. குடும்பத்தோட மூத்த மருமக நீதான். உன் இடத்துக்கு நான் வேற யாரையும் வரவிட மாட்டேன்.